அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸு, ஒரு தடவை நாங்கள் ஒரு பிரயாணத்துக்கு போனோம். இரவில் ஒரு ஊரில் தங்கக்கூடிய நிலை ஏற்பட்டுச்சு. அப்போ அந்த ஊர் மக்கள்கிட்ட நாங்கள் இங்கே தங்கிக்கிறோம், எங்களுக்கு கொஞ்சம் அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்டோம். ஆனால் அந்த ஊர்க்காரங்க என்ன பண்ணாங்களாம், ஆஹா நீங்களாம் இங்கே தங்கக்கூடாதுங்க, இங்கேருந்து நீங்கள் கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்களாம். உடனே அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு, சரிப்பா இவங்க நம்மளை அனுமதிக்க மாட்டேன்றாங்க, நம்ம என்ன பண்ணலாம், இங்கேருந்து நம்ம கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி எல்லாத்தோட பேசிட்டு கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. அதுக்குள்ளே என்னாச்சுன்னு சொன்னால், அந்த ஊருடைய தலைவருக்கு ஒரு தேள் கொட்டிடுச்சு, தேள் கடிச்சிடுச்சு. உடனே அவருக்கு விஷம் ஏற ஆரம்பிச்சு அவர் அப்படியே மயக்கமாயி கீழே விழுந்துடுறார். அவங்க என்னென்னமோ அதுக்கு மருத்துவம் பண்ணி பார்க்குறாங்க, ஒன்றும் கேட்கல. உடனே மக்கள் ஓடி வந்து சஹாபாக்களுடைய இந்த குழு கிட்ட வந்து கேட்குறாங்க, உங்களில் யாருக்காவது மருத்துவம் செய்ய தெரியுமா, எங்களுடைய தலைவரை ஒரு விஷம் ஜந்து கடிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அபூ சயீத் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு போகிறாங்க, போய் அவங்ககிட்ட போய் பார்க்குறாங்க. பார்த்து அந்த இடத்துல அவங்களுக்கு சூரத்துல் ஃபாத்திஹா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு 11 தடவை ஓதுறாங்க. ஓதி அவருக்கு ஊதி தடவி விடுறாங்க. சுப்ஹானல்லாஹ், அவருக்கு முழுமையான முறையில் ஷிஃபா கிடைச்சிருது. எழுந்து நின்றுறாரு, நடக்கிறார் என்பதாக ஹதீஸ்ல பதிவாயிருக்கு. உடனே இதற்கு பகரமாக இவங்க செஞ்ச இந்த உதவிக்கு பகரமாக அவங்க என்ன பண்ணுறாங்க, 10 ஆடுகள், ஒரு சில ரிவாயத்துகள் அதிகமான ஆடுகளை அவங்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு வருது. உடனே அதை எடுத்துக்கிட்டு மறுநாள் ஒரு 2-3 நாள் கழிச்சு மதீனாவுக்கு வராங்க. நடந்த சம்பவத்தெல்லாம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, யார சொல்லா இப்படிலாம் நடந்துச்சு யார சொல்லா, அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க, நான் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுனேன் யார சொல்லா, எனக்கு திடீர்னு அது ஓத தோணுச்சு யார சொல்லா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, நீங்கள் அருமையான முடிவு எடுத்தீங்க, உண்மையிலே நீங்கள் ஓதுனது அற்புதமான சூரா. கனிமானவர்களே, குர்ஆன்ல வரக்கூடிய எல்லா ஆயத்துகளிலும் மருந்து இருக்கின்றது. ஃபீஹி ஷிஃபாஉல் லின்னாஸ், ஃபீஹி ஷிஃபாஉல் லின்னாஸ், அதில் மக்களுக்கு ஷிஃபா இருக்கின்றது, அதில் மக்களுக்கு எல்லா விதமான நோய்களுக்கும் நிவாரணம் இருக்கின்றது என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். ஆனால் அது எந்த முறையில் ஓத வேண்டும், எந்த நிலையில் ஓத வேண்டும், அதுதான் கேள்வி. எந்த முறையில் அல்லாஹ்வின் தூதர் ஓத சொல்லியிருக்கிறாங்களோ அந்த முறையில் நாம் ஓதணும்னு சொன்னால் நிச்சயமாக குர்ஆனில் வரக்கூடிய எல்லா ஆயத்துகளும் நமக்கு பிரயோஜனம் தரக்கூடியதாக இருக்கும், ஷிஃபா தரக்கூடியதாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது.